அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வெங்கடேஷ். நான் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையில் தலைமை காவலராக பணிட்டு இருக்கிறேன். நான் இன்னைக்கு காலையில் என்னுடைய பைக்கில் ஹெல்மெட் இல்லாமல் போய்கிட்டு இருந்தேன். திருநெல்வேலி சரக டிஐஜி டாக்டர் திருநாகர் ஐயா அவங்க கன்மேனை விட்டு ஆஃபீஸில் என்னை பார்க்க சொன்னாங்க. நானும் பயத்தோட ஐயாவை போய் ஆஃபீஸில் போய் பார்த்தேன். ஐயா முதல்ல அவங்க பேர் என்ன பேருன்னு கேட்டாங்க. நான் என்னோட பேரை சொன்னேன். ஐயா அடுத்த வார்த்தை நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. அடுத்தது ஏன் ஹெல்மெட் போடாமல் போனீங்க அப்படின்னு சொல்லி என்ன ரீசனுக்காக என்ன கேட்டாங்க. என்னால் எதுவுமே பதில் எதுவுமே சொல்ல முடியல. அப்போ ஐயா எதுவும் பெரிய அளவில் எதுவும் தண்டனை எதுவும் கொடுப்பாங்களான்னு நான் பயத்தோட இருந்தேன். நான் ஐயா அதுக்கு நேர்மாறாக என்ன செஞ்சாங்க, நீங்கள் போய் டிஹெச்சில் போய் தலைக்காய பிரிவுன்னு ஒன்று இருக்குது, அதில் போய் நீங்கள் ஹெல்மெட் போடாமல் வந்ததுனால என்ன பாதிப்பு இருக்குங்கிறத அந்த விபத்தில் சிக்கனங்கிட்ட போய் கேட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நானும் ஐயா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த தலைக்காய பிரிவில் போய் சில பேரை பார்த்து அவங்கள்ட்ட பேசினேன். அவங்க சொன்னது உண்மையிலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஹெல்மெட் போடாதனால ஒரு சில குடும்பங்கள் அனாதையாகவும் அவங்க பிள்ளைகளோட எதிர்காலமும் பாலா போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ அது விசாரிச்சு முடிச்சுட்டு வரும்போது ஒரு டாக்டர்மா என்ன சார் விசாரிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், அவங்க நான் ஹெல்மெட் போடாமல் வந்தேன், இதே மாதிரி ஐயா போய் அங்கே போய் பார்த்துட்டு விசாரிச்சுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அம்மா இப்படி ஒரு தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு காவல் ஆணையர் மீதும் அவங்க குடும்பத்தினர் மீதும் ஒரு அக்கறையோட செயல்படக்கூடிய ஒரு அதிகாரி உங்களுக்கு கிடைச்சதுக்கு நீங்கள் அந்த அதிகாரிக்கும் இறைவனுக்கும் முதல்ல நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட பேசி முடிச்சுட்டு வரும்போது நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன கேட்டாங்க. அந்த அம்மாட்ட நான் சொன்னேன், அம்மா எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு பெருசா பாதிச்சிருக்காது. ஐயா என்ன சொன்னாங்க, நீங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க நீங்க அங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னது எனக்கு மிகப்பெரிய மனசுல பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிச்சு. அந்த முதல்ல ஐயாவுக்கும் ஒரு நன்றியை சொல்லியிருக்கேன். இனிமேல் நான் ஹெல்மெட் இல்லாம வண்டியை ஒரு காலமும் நான் என்ன செய்ய ஓட்ட மாட்டேன். காவல் ஆணையர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நான் ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்கு. உங்களுக்கும் இதே மாதிரி ஜிஹெச்ல ஏதாவது டியூட்டி விஷயமா வரும்போது கூட அந்த தலைக்காய பிரிவுல போய் நீங்களும் ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு வாங்க. அப்பந்தான் ஐயா சொல்லுது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியும். நீங்களும் அதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களும் உங்க குடும்பத்துக்கும் உங்க நெய்பர் உங்க சுற்றத்தாருக்கும் ஹெல்மெட்டோட அவசியத்தை பத்தி சொல்லுவீங்க.